எப்படி வளர்ச்சி அடைகிறாயோ, தாவீது வர வர விருத்தி அடைந்தான். அவன் விருத்தி அடைய அடைய அவன் ஜெபம் விருத்தி அடையுது. நல்லா கவனிச்சிங்க சிஸ்டர், பிரதர், நல்லா கவனிச்சிங்க. நீ நல்ல மேன்மையா போக ஆரம்பிச்சனா உனக்கு பிரச்சனையே வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் வளர ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்களேன், உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகுதா? அநேக சத்துருக்கள் வராங்களா? அநேக பொறாம வருதா? அநேக எரிச்சல் வருதா? நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? நான் வளர்ந்துகிட்டு இருக்கிறேன்ப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, நான் வளர ஆரம்பிச்சாதான் எனக்கு நெருக்கம் வரும். அந்த நேரத்துல நான் ஜெபிக்கலனா, அந்த நேரத்துல நான் போராடலனா, அந்த நேரத்துல நான் விண்ணப்பம் பண்ணலனா, இன்னைக்கு அநேகர் கொஞ்சம் வளர ஆரம்பிச்ச உடனே, பிரச்சனைகள் அதிகமான உடனே ஜெபத்தை நிறுத்திடுறீங்க. ஆனா ஜெபந்தால உங்களுக்கு பாதுகாப்பு. எந்த அளவுக்கு இந்த உலகத்துல உன்னை ஆசீர்வதிக்கும் போது பொறாம வரும், எரிச்சல் வரும், அப்போதான் நீங்க அதிகமா ஜெபிக்கணும். என்ன தெரியுமா சொல்லுவேன்? இன்னைக்கு உங்களை பார்த்து ஜெபம் இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்குது. 2 மணி நேரம் முழங்கால ஜெபம் பண்ண நீங்க, 1 மணி நேரம் முழங்கால ஜெபம் பண்ண நீங்க, முழங்கால் வலிக்க வலிக்க நின்று இருக்கிறீங்க. இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம் ஆராதனையில முழங்கால் போட முடியல. என்ன பண்ணுது? முழங்கால் வலிக்குது, முதுகெலும்பு வலிக்குது. என்ன காரணம்? என்ன காரணம்? பிசாசு எங்கேயும் என்ன பண்ணிட்டா? சோம்பலினால மேல்மச்சி பழுதாயிடுச்சு.